என்ன சூரா, ஐயனார் கோயில்ல விழுந்து கும்பிட்ற மாதிரி கும்பிட்ற? ஐயனார் சாமி, இயேசு சாமி, அல்லா சாமி, எல்லா சாமி என் சாமி தான் ஃபாதர். கர்த்தர் உன் கூட எப்பவும் இருப்பார். ஃபாதர், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் ஃபாதர். சூரா என்கிட்ட சொல்லிட்டேல்ல, நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத. வணக்கம் சாமி. நீ எங்க இங்க? டேய் சும்மாறா. நல்ல வேலை சாமி, நானே இவனை உங்ககிட்ட கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். எதுக்கு? காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறானே, கேட்க மாட்டேங்கிறேன். நீங்களாவது சொல்லுங்க. ஏன் சூரா? ஃபாதர், எங்க குப்பத்தை தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடுங்க இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா பக்கத்துல போய் பார்த்தாதான் தெரியும் அதெல்லாம் வீடு இல்ல, வீடு மாதிரின்னு. மழை காலத்துல மத்தவங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு வெளியே தான் மழை பெய்யும், ஆனா எங்களுக்கு வீட்டுக்குள்ளேயும் பெய்யும். ரோட்ல ஓடுற தண்ணி விருந்தாளி மாதிரி வீட்டுக்குள்ளலாம் வந்துடும். போகும்போது மலேரியா, கால்ரான்னு இந்த நோயெல்லாம் கொடுத்துட்டு போகும். அடிக்கிற மழையிலையும் காத்துலையும் புள்ள குட்டிகளை கையில ஒண்ணு காலில் ஒண்ணுமா இழுத்துக்கிட்டேங்க கார்பரேஷன் ஸ்கூல்ல போய் ஆடு மாடு மாதிரி ஒண்டிக்கிட்டு கவர்மெண்ட் கொடுக்கற சாப்பாடு போட்டதுக்காக கையேந்தி நிப்போம். வெயில் காலத்துல சொல்லவே வேணாம், எப்போ தீப்பிடிக்கும் எப்படி தீப்பிடிக்கும் எங்களுக்கே தெரியாது. ஆனா தீபாவளி பொங்கல் மாதிரி எங்க குப்பம் எரியறதும் வருஷம் தவறாம நடக்கும் இல்லமா? இதுதான் ஃபாதர் எங்க வாழ்க்கை. இந்த அவலத்துல இருந்து விடுபடணும்னா வெயில் காலத்துல எரியாத, மழை காலத்துல ஒழுகாத ஒரு வீடு வேணும். அப்படி சொந்தமா ஒரு வீட்டை கட்டிட்டு தான் கல்யாணம். நல்ல விஷயம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் வீடு ரொம்ப முக்கியம். நீ எவ்வளவு பணம் வச்சிருக்கேன்னு சொல்லு, நிச்சயத்துக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். நீ ஒரு வீடை கட்டிக்க. ஏன் ஒருத்தனுக்கு நான் எப்பவோ கட்டியிருப்பேன் ஃபாதர். நான் சொல்றது எங்க குப்பத்துல இருக்கிற 1400 குடும்பத்துக்கும். ஃபாதர், எங்க குப்பத்துல இருக்கிற ஒவ்வொரு தாய் தகப்பனும் என்ன அவங்க சொந்த பிள்ளையா நினைக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் என்ன கூட பிறந்த பொறுப்பா நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேணாமா? செய்யணும் ஃபாதர். எப்படி? யோசிச்சுட்டு இருக்கேன் ஃபாதர். நம்ம ஆளுங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைக்க தெரியும், ஆனா அதுல பல பேருக்கு ஒழுங்கா பிழைக்க தெரியாது. எல்லாரும் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும். எப்படியாவது கஷ்டப்பட்டு வீட்டை கட்டணும் ஃபாதர். ஃபாதர், கேட்டீங்களா சாமி இவன் சொல்லிட்டு போறத? இத்து போன கூரைய மாத்துறதுக்கே 10 பேர்கிட்ட கடன் வாங்கணும். இவன் என்னைக்கு எல்லாருக்கும் வீடு கட்டுறது, என்னைக்கு கல்யாணம் பண்றது? காவேரி அம்மா, ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் போய் சேர்ந்தோன்னு இல்லாம பிறந்த பொறப்புக்கு ஒரு அர்த்தம் வேணும்னு நினைக்கிறான் உன் மகன். லட்சத்துல ஒருத்தன் தான் அடுத்தவங்க நல்லா இருக்கணும், அடுத்தவங்க வாழணும்னு நினைப்பான். ஆனா கோடியில ஒருத்தன் அதை செயல்படுத்தி சாதிச்சு காட்டுவான். பார்க்கலாம் உன் மாமா என்ன பண்றான். என்னடா அம்பர்லா 10 நாளா கடல் பக்கமே ஆள காணும். அதான்ப்பா எனக்கு தண்ணியில கண்டோம்னு சொன்னல, அதனால வேற வேலை கிடைக்குமா ட்ரை